நான் உங்கள் ஊருக்கு வரேன். இல்லை அப்படின்னா நான் தமிழ்நாட்டில் இருந்துடுறேன். நம்ம வரவனால இல்லை வரணும். அம்மா டீ போடும்போது தான் என்கிட்ட உண்மையை சொன்னது. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்ட்டு நான் வந்து சொன்னேன். திரும்ப என் லைஃப்பில் எதாவது இழந்தோம் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த முகத்தை என்னால் பார்க்க முடியலன்றேன். நான் எந்த முகத்தை பார்த்தனோ அந்த முகம் பாதி முகம் இருக்குது. அந்த முகத்தை என்னால் பார்க்க முடியல தினம். நான் இதுக்கப்புறம் கேரளாவுக்கு வரல. நான் അല്ല സായി ഇതെന്നോട് പറഞ്ഞായിരുന്നു കാപ്പി ഉണ്ടാക്കുമ്പോൾ. അവനിപ്പോൾ അതൊന്നും ആലോചിക്കാൻ വയ്യ. റിയ ഇട്ട് പോയതിൻ്റെ എപ്പോഴും മൊത്തത്തിൽ മാറിയിട്ടില്ല. അപ്പോൾ അവന് മൊത്തം ഇനിയും ഇതൊന്നും എന്താ പറയുക, ഇതിലേക്ക് പിന്നെയും എനിക്ക് വീഴാൻ താല്പര്യമില്ല പറഞ്ഞു. ഞാൻ പറഞ്ഞു ഏട്ടനോട് ഞാൻ തന്നെ പറയാം. വേണ്ട, ഞാൻ ഇതൊക്കെ എനിക്ക് തോന്നുന്ന കാര്യം എങ്ങനെ ചെയ്യണം, എനിക്ക് അങ്ങനെ പറയണമെന്നൊന്നും അറിയില്ലായിരുന്നു. ഇല്ല, ഞാൻ ഇത് തെറ്റൊന്നും പറയുന്നില്ല മോളെ. ഞാൻ നല്ലതാവണം, എന്താ പറയുക, നമ്മളെ കൊണ്ട് ആർക്കും ഒരു ദോഷമുണ്ടാക്കരുത്. പിന്നെ ഇപ്പോൾ സായി ഇപ്പോൾ മൊത്തത്തിൽ അവൻ്റെ ഗോളിലാണ് ഇപ്പോൾ വെച്ചിരിക്കുന്നത്. അപ്പോൾ ഞാനായിട്ടത് പോയിരുന്നെന്ന് എനിക്ക് ആവശ്യമുണ്ട്. അപ്പോൾ വേണ്ട അത്രേ ഉള്ളൂ എനിക്ക്. പക്ഷേ ഇതെങ്ങനെ പറയണം? ഞാൻ മോളെ ഞാൻ പറയട്ടെ, ഞാൻ നിങ്ങളുടെ ഒന്നും ആരുടെ ഇഷ്ടത്തിന് ഞാൻ ഇതിൽ പറയും തോന്നുന്നുണ്ട്. നിങ്ങൾക്ക് തോന്നുന്നുണ്ടോ ഞാൻ നിങ്ങളുടെ എന്തെങ്കിലും കാര്യത്തിനൊക്കെ മുട്ട നോക്കുന്നു? ഇല്ല ഒരിക്കലും ഇല്ല. ഞാൻ അങ്ങനെ വിചാരിച്ചിട്ടില്ല. ഒരിക്കലും ഏട്ടനെ വിട്ടിട്ട് ഞാൻ പോവില്ല. സാഹചര്യത്തിനായിരിക്കാം കേട്ടോ. ഒരു ഇതിലും പഠിപ്പ് കാര്യങ്ങളൊന്നും വിടരുത്. ഇല്ല അത് എനിക്കും എൻ്റെ അവളിലേക്ക് കാണുന്നത് എനിക്കറിയില്ല മകളെ, നിങ്ങൾക്കൊന്നും ഒന്നും ആവരുത്, മനസ്സിലായില്ലേ? നല്ലതോടെ ഇരിക്കണം എന്നാണ് എപ്പോഴും എൻ്റെ ആഗ്രഹം. അപ്പം അവളുടെ നല്ലതിന് വേണ്ടിയിട്ടാണ് ഇത്ര ആഗ്രഹിച്ച് സായിൻ്റെ ഇതിലേക്ക് എത്തിയത്. ശരി, ഇനിയിപ്പോൾ ഇത് ഈ രീതിയിലാണെങ്കിൽ ദൈവം അതാണ് നിശ്ചയിച്ചെങ്കിൽ ആ രീതിയിൽ പോകണേ പോട്ടെ, കുഴപ്പമില്ല. ഓക്കെ, നീ കരയെ പിടിക്കാതെ അതിൻ്റെ പേരിൽ ഇത് വരരുത് കേട്ടോ. ശരിയോ? നമുക്ക് ശരിയാ. ശരിയാവും, വിഷമിക്കാനുണ്ട് നിൽക്കരുത് കേട്ടോ. எல்லாம் ஒன்றாலதான். நான் எதுவுமே பண்ணல, சொல்லிட்டியா? ஓப்பனாக சொல்லணுன்னா வந்து அவள் விளையாட்டுக்காக பேசிகிட்டு இருக்காங்க தான் நான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் வந்து சீரியஸாக அவன் சொன்னான். நான் ஓப்பனாகவே சொல்லிட்டேன், எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? ஏன் அழுவுறப்ப? அது இல்லை, அது எங்கிட்ட இல்லை, அது வேறு வீடு, அതൊന്നും இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். മുളഞ്ഞ് കരയരുത്, ഇല്ല. ഓക്കെ? എന്നെയും കൂടി ഒരുപാട് സങ്കടത്തിലാക്കരുത്. അനുഭവിക്കാനുള്ളതൊക്കെ ഒരുപാട് അനുഭവിച്ചതിന് ഞാൻ പറഞ്ഞു. ഞാൻ പറഞ്ഞു, ഇനി എന്നെ ദേഷ്യം പിടിപ്പിക്കരുത് കേട്ടോ മോളെ. എൻ്റെ സങ്കടവും ദേഷ്യം എല്ലാം കൂടി വന്നതിന് എനിക്കൊരു പ്രാന്താവും. இல்லை பரவாயில்ல சொல்லு, நான் ஓப்பனாக இல்லை இப்போ உங்ககிட்ட சொல்கிறது இல்லை, உங்ககிட்ட மறக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. அவளுக்கு உண்மையில் ஒரு சரி, ஏன்னா ரியாவோடதெல்லாம் இருக்குது. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். நான் எவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கிறேன். அது அஃபெக்ஷன் அப்படி. ஏன்னா அது அவளை ஒரு பொசசிவ்னஸ் கிரியேட் பண்ண நினச்சி இவருக்கு மனசுக்குள்ள உண்மையில் ஒரு இது பரவாயில்ல. அது எப்படி இருந்தாலும் நல்லதாக ஆச்சு, நல்லதாக போச்சு. நல்லதெல்லாம் நீங்கள் வேறு
இல்லை நான் அப்படி சொல்ல அவளுக்கு இது அவள் கொஞ்சம் கூட ஆகட்டும் அவளுக்கு அவ்வளோ ஏஜ் ஆகலை அது அவள் டைம் எடுக்கட்டும் டைம் எடுத்ததுக்கப்புறம் அப்போது அவளுக்கு அது இஷ்டம் இருந்தால் எனக்கு ஓகே தான். இல்லை அவள் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிறா, நான் வேணாம் இவ்வளோ அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் இடம் கொடுக்காதீங்க செஞ்சு இடம் கொடுக்குறது விட்டுருங்க. அவள் சின்ன பொண்ணு ஓகேவா, அவள் சொல்கிறான்றதுக்காக வந்து நான் ஏற்கனவே எவ்வளோ அடிபட்டிருக்கேன் எவ்வளோ உங்களுக்கே தெரியும். ஓகே இல்லை நான் ஒன்று தான் சொல்கிறது, அவள் என் தங்கச்சி இல்லை, அவள் என்னோட தங்கச்சி, அவளோட விருப்பம் தான் எனக்கு பெருசு. நான் இதுக்கப்புறம் கேரளாவுக்கு வரல, நான் வரமாட்டேன்றேன், நான் தேவையில்லை, என்னால் வந்து உங்களுக்கு பிரச்சனை இது பிரச்சனை கிடையாது. இப்போ அது அவ்வளோ தான் சொன்னது, அண்ணா உனக்கு பிடிக்கலன்னா நான் விட்டுறேன் அப்படி சொன்னான். ஓகேவா சரியா சரி ஓகே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அது எப்படி இருந்தாலும் அவன் மனசில் இருந்து எனக்கு தெரியும். ஓகே அப்போ எதுக்கு ஊருக்கு போகிறேன்னு திரும்பி இல்லை ஏன் இப்போதைக்கு இல்லை நான் ஒன்று கேட்குறேன். அக்கா லவ் பண்ணேன், ஏமாந்தேன், முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் உடஞ்சி போய் வந்தேன், நீங்கள் தான் என்னை பார்த்துக்கிட்டீங்க. ஓகேவா, உனக்கு பிரச்சனை வந்துச்சு உங்கள் வீட்டில், அவருக்கும் வேறு விதத்தில் பிரச்சனை. ஓகே இப்போ நம்ம ஒன்றா இருக்கிறோம், சந்தோஷமாக தான் இருக்கிறோம், இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு கவலை இருக்கா உனக்கு இல்லை? அப்புறம் ஏன் இது திடீர்னு திரும்ப நான் இன்றைக்கி வெக்ஸ் ஆகிட்டேன் சத்தியமாக. டீ போடும்போது தான் என்கிட்ட உண்மையை சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலன்ட்டு நான் வந்து சொன்னேன். திரும்ப எனக்கு முன்னாடியே கொஞ்சம் டவுட்டு இருந்துருச்சு, இப்போ கிளியரா? கேரளா பக்கம் வரல அதெல்லாம் விட்டுரு. ஓகே அவளுக்கு இப்போ எப்படி மனசில் இப்போ எப்படி இருக்குது ஓகே எனக்கே தெரியல, எப்படி நான் உனக்கு வந்தேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல உண்மையாகவே. ஏன்னா ஒரு விஷயம் சொல்லு, எனக்கே தெரியல, உனக்கே தெரியல. அவள் சின்ன பொண்ணு, அவள் சின்ன பொண்ணு. ஓகே டைம் இருக்குது, டைம் இருக்குதா, நான் இல்லைலாம் சொல்ல வரல. நான் அவளை இதில் சங்கடப்படுத்த எனக்கு ஒரு பொருள். இப்போ உங்கள் அப்பா விட்டுட்டு எனக்கு இல்லை நான் சொல்கிறேன், உங்கள் அப்பா விட்டு வந்துட்டா இப்போ நீங்கள் வந்து ஆசைப்படலாம் வாங்கி கொடுப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி தான் பார்த்துக்கிறீங்களே சரிங்களா. இங்கே வந்து சந்தோஷமாக தான் இருக்கிறா, நான் இல்லைலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போது என் லைஃப் நான் எதால் இழந்தேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த முகத்தை என்னால் பார்க்க முடியலன்றேன். நான் எந்த முகத்தை பார்த்தனோ அந்த முகம் பாதி முகம் அங்கே இருக்குது, அந்த முகத்தை என்னால் பார்க்க முடியல. தினம் சரிங்களா, நான் எவ்வளோ விட்டுட்டேன்னா, நீங்கள் எப்போ என் கூட அட்வைஸ் பண்ணி இது பண்ணீங்களோ நான் அப்பயே விட்டுட்டேன், அதை ஃப்ரீயாக விட்டேன். ஆனால் எனக்கு அது வந்து சரி அது இருக்கட்டும். நான் ஒன்று கேட்கட்டுமா? இது என்னமோ அவன் மனசில் இருக்குது. ஓகே சும்மா விளையாடுனா அதை விட்டுரு. ஓகே ஓகேவா, சும்மா விளையாடுனா விட்டுரு. இல்லையா அவளுக்கு ஏதாவது சீரியஸாக ஏதாவது இருந்தால் அப்போ பார்க்கலாம். ஓகே என்னது நீங்களும் பார்க்கலாம் ட்விஸ்ட் வைக்கிறீங்க? இல்லை ட்விஸ்ட் வைக்கிறது கிடையாது. நான் வந்தால் சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் உங்கள் ஊருக்கு வரேன், இல்லை அப்படின்னா நான் தமிழ்நாட்டில் இருந்துடுறேன். நம்ம வரணும்னால இல்லை வரணும். நாங்கள் உங்களை நல்லா பார்த்துப்போம். ஐயோ நீங்கள் நல்லா தான் பார்த்துருக்கீங்க. நான் உங்களை எத்தனை ஒரு முறை இது வரைக்கும் என்ன இப்படி பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் உங்களை நான் ஒரு குறையாக சொல்லிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள். அந்த குறை வைக்கிறதுக்கு நான் சான்ஸ் வருத்தாது. இதுலேயும் இது இப்போ இல்லை சின்ன பொண்ணு தான். சரி அது ஒரே എനിക്ക് കുഴപ്പമില്ല, ഞാൻ അപ്പം തന്നെ വിടും. ഇതിപ്പോൾ ഇതിലൊന്നും നോക്കണ്ട. അപ്പോൾ சாயோட கோல் എന്താ വെച്ചാൽ ഇതിപ്പോ എന്താണ് അവ അവൻ കൂടെ സുത്തുறதுக்கு வருதா அப்படின்னு கிடையாது சரியா. அது அவ அப்படி இல்லை, அவள் ஜஸ்ட் சும்மா சொல்கிறா. இப்போவும் எனக்கு இது நம்பிக்கை இல்லை, அவதில் நம்பிக்கை இல்லை. ஆனால் எனக்கு அவள் அழுத போது எனக்கு என்ன சொல்கிறது எது சொல்லுன்னு தெரியாமல் இருக்கிற. சரி அது இப்போதைக்கு அது ஒன்றுமே விட்டுரு. ஓகே ஏன்னா அவள் அழுகிறது எனக்கு இன்னும் யோசிக்கிறதுக்கு எனக்கு முடியலை சரியா. இப்போ நான் இப்போ ரியா அடித்த மாதிரி இதை அடித்து வறுப்படுத்தி வேணான்னு சொல்லிட்டு பின்ன அதுக்கப்புறம் தான் உடனே அக்செப்ட் பண்ணேன் சரியா. ஆல்ரெடி நீ அக்செப்ட் ஆச்சு என்னோடது இல்லை சரியா. என்ன சொன்னேன் ഇല്ല ഏട്ടൻ എന്തെങ്കിലും മനസ്സിലായി. അപ്പോൾ പിന്നെ തുറന്നു ഞാൻ തുറന്നു പറഞ്ഞു. நான் தான் உன்கிட்ட தெளிவாக சொன்னேன்ல. ഞാൻ തുറന്നു പറഞ്ഞു. ഇപ്പോൾ ഞാൻ പറഞ്ഞില്ലേ நான் வேணாம் சொல்லி வந்துட்டே தான் இருப்பியா?
സായി ഇപ്പോൾ ഇതിനെക്കുറിച്ച് ആലോചിക്കണ്ട. സായിൻ്റെ ഗോളത് நீ வந்து என்னை வந்து லவ் பண்ணுறேன்னு கூட ஃபஸ்ட் சொல்லலை. நான் என் கோலில் ஜெயிக்கணும்னு தான் சொல்கிறேன். ஓகேவா? நான் சந்தோஷப்படுறேன். நான் அது இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட்லாம் பண்ணதில்லை, நீ பண்ணுற. அதுக்காக வந்து நான் திரும்பவும் அந்த இதில் விழுனான்னா ஏன்னா நான் நிறைய இழந்துட்டேன். ஓகேவா? 2 முறை ஒருத்தன் அடிப்பட்டவன், 3வது முறை அதை யோசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறேன். அதனால் வந்து என் இடத்துல வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்கோ, எனக்கு நடக்கிற சுச்சுவேஷன் புரிஞ்சிக்கோ. அழுவாத, எல்லாத்துக்குமே அழுவாத. ஓகேவா? போல்டாக பேசு. போல்டான பொண்ணு சொல்கிறாங்க. ஒன்று எதுக்கு திருநீர் வச்ச? വെച്ചതൊന്നും മാച്ചുണ്ട്. പിന്നെ എന്താ പറയുന്നത്? உங்கள் அக்கா வச்சா அவ்வளோதான். எனக்கு இது வரைக்கும் ഞാൻ വെച്ചതൊന്നും മാച്ചമില്ല. പിന്നെന്താ? പിന്നെ അതിനെക്കുറിച്ച് സംസാരിക്കേണ്ട കാര്യമില്ലല്ലോ. அவள் வச்சாடி, அவள் வச்சதுக்கப்புறம் அந்த என்னால் யோசிச்சு பார்க்கும்போது வச்ச உடனே துடைக்கணும்னு தான் தோணுது எனக்கு. சரியா? பார்க்கல. ஏன் கோச்சிட்டியா? ஏய் இல்லையா? கோச்சிடல. சரி, ஓகே. நீங்கள் வந்து எதுவும் காமிச்சிக்காத. சரியா? எதுனா உனக்கு என்ன வேணுமா? நான் எதுவும் இல்லை. அன்றைக்கி எனக்கு அவ்வளோத்துக்கு செலவு பண்ணேன். அது வந்து எனக்கு அது எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. என்ன உங்கள்கிட்ட வாங்கி தட்டுமா? இருக்குல்ல அவங்க எங்கள் வீட்டில் എല്ലാ ഡ്രസ്സൊക്കെ ഉണ്ട്. എനിക്ക് ഏട്ടൻ മേടിച്ചിട്ടുണ്ട്. ஒரு செயின் கொலுசு அந்த நாங்கிறியா? മേടിച്ചിട്ട് എനിക്ക് വള മതി. വള. எது? வளையல்? വള. வளையல்ல வளாவா? വള. வலைனா மீன் பிடிக்கிற வலை. വള വള வலா കയ്യിലിടുന്ന വള. கையில் போடுற வலை. ഇതെന്താണ്? கிளம்புற நீ போயிட்டு வாங்கி. ഏയ് എൻ്റെ അടുത്ത് പൈസ ഉണ്ട്. എനിക്ക് വാങ്ങിത്തരാൻ പറ്റുമെന്ന്. டைம் இல்லடி, டைம் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் எப்போ வாங்கி കുഴപ്പമില്ല. എനിക്ക് പൈസ ഒക്കെ ഉണ്ട്. എൻ്റെ ഏട്ടനൊക്കെ ഉണ്ട്. അവിടുന്ന് വരുമ്പം മേടിച്ചോണ്ടാ മതി. சரி, நான் வாங்கி தரேன். வாங்கி கொடுத்துட்டு கிளம்புறோம். சரியா? கூப்பிட்டு போகலாம். ഏട്ടാ ട്യൂബ്ലൈറ്റ് മാറി മറമണ്ട ട്യൂബ്ലൈറ്റ് நீங்க தானே முடியலாம். நீ பேசிட்டு தான் இருக்க நீ. அப்போ என்னை வந்து அவளை அசிங்கப்படுத்திட்டு போக அவள்கிட்ட பேசுவா நீ? ഇട്ട് തരൂല്ലയോ? ഇട്ട് തരാൻ പറ്റൂല്ലയോ? நான் போட்டு விட்றதுலாம் எனக்கு ഇട്ട് மனசு തരാൻ പറ്റൂല്ലയോ? என்னால் போட்டு விட முடியாது.